ஹாய் காய்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஃப்ஐஏ பையிங் டேட்டாஸ். இந்த டேட்டா எஃப்ஐஏ பையிங் டேட்டாஸ்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்ல எவ்வளோ வந்து அ லைக் பை பண்றாங்க, அதோட சேஞ்சிங் வேல்யூஸ் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட்டு டாப் 10 எடுத்துக்க போறோம் நம்ம. யூனியன் பேங்க் வந்து அதுல வந்து எஃப்ஐஎஸ் வந்து 1.43% சேஞ்ச் அதோட இன்வெஸ்டிங் டேட்டாஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ஓவரால் ஹோல்டிங் வந்து 2.89% வச்சிருக்காங்க. இதோட பிஇ ரேஷியோ வந்து 7.72. அதே மாரி இந்தியன் பேங்க் பார்க்குறோம். இந்தியன் பேங்கோட பிஇ ரேஷியோ வந்து 8.49. இதுல வந்து சேஞ்ச் எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து 2.93. ஓவரால் எஃப்ஐஐ ஹோல்டிங் டேட்டாஸ் வந்து 6.93% இதோட எஃப்ஐஎஸ் இருக்கு. அதே மாரி எஃப்ஐஎஸ் மட்டுமே ஆ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் பார்க்கணும், டிஐ டேட்டாஸ் பார்க்கணும். அது இல்லாம இன்ஸ்டிடியூஷனல் லைக் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் இருக்கும். பிளஸ் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் லைக் நார்மல் காமன் பீப்பிள்ஸ் எவ்வளோ பை பண்றாங்கன்றது நம்ம கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியால வந்து பிஇ ரேஷியோ வந்து 10.05. இதோட சேஞ்ச் வேல்யூ வந்து 3.94%. ஓவரால் ஹோல்டிங் வந்து 6.19% இருக்கு. இதுதான் இருக்கிறதுலயே லைக் டாப் 10ல அதிகமான எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் இருக்கு. லைக் நெக்ஸ்ட் கிளாண்ட் ஃபார்மா. கிளாண்ட் ஃபார்மா ஸ்டாக் பத்தி சொல்லணும்னா, இதோட ஓவரால் அதிகமான ஹோல்டிங்ஸ் வந்து சைனா கண்ட்ரி வச்சிருக்காங்க. நம்ம கோவிட் டைம்ல வந்து அதிகமான டாப் லெவல் தொட்டுச்சு கிளாண்ட் ஃபார்மா. இதோட பி ரேஷியோ வந்து 41.67%. இதோட சேஞ்ச் ஹோல்டிங் வந்து 2.11%. பிளஸ் இதோட ஓவரால் எஃப்ஐ ஹோல்டிங் வந்து 4.91%. கேபிஆர் மில்ஸ் இதுல வந்து பி ரேஷியோ வந்து 33%. பிளஸ் சேஞ்ச் இன் வேல்யூ வந்து 1.15. ஓவரால் எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் வந்து 4.18. நீங்க இந்த மாரி ஓவரால் நீங்க வந்து ஒரு கம்பெனி எடுக்குறீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கணும். இதோட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க? சப்போஸ் ஏதாவது இஷ்யூ ஆகுதுன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்கன்னா, சப்போஸ் அவங்க செல் பண்றாங்கன்னா, அதன் ஷேர் அண்ட் வேல்யூ குறையும். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எத்தன பெர்சன்டேஜ் ஹோல்டிங் வச்சிருக்காங்க? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ ஹோல்டிங் வச்சிருக்காங்க? அந்த கம்பெனி டெப்த் ரேட் எவ்வளோ இருக்கு? பிளஸ் நீங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணீங்க. லைக் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ பேரு? ஓவரால் எவ்வளோ ஹோல்டிங்ஸு? ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எதுல அதிகமா இருக்கு? ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எதுல கம்மியா இருக்கு? அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி ஸ்டாக்க சூஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் திஸ் வீடியோ. பை.